பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பாலக்கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு தொக்கு செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லியில இதெல்லாம் வச்சு நம்ம தொக்கு செஞ்சிருப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாலக்கீரை பெரிய வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி செய்யறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாலக்கீரை பெரிய வெங்காய தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 6, குழம்பு மசாலாத்தூள் 2 டீஸ்பூன், வரமிளகாய் 4, சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு கல்லுப்பு, 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், பூண்டு பல் 30. பாலக்கீரை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 கட்டு எடுத்துருக்கோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலக்கீரை பெரிய வெங்காய தொக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கீரையெல்லாம் கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பூண்டு உரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டும் வரமிளகாத்தூளும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாலக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சிறிது வதங்கியதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்.
கீரை எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ கீரை சேர்த்துனோடனே கொஞ்சம் தண்ணி விடும். அது மறுபடியும் அடுப்பில் அப்படியே நம்ம வச்சு 5 நிமிஷம் கலர அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 20 நிமிஷமாக நம்ம கலரிக்கிட்டு இருக்கோம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கலந்து கொடுக்கும் பொழுது அந்த கீரையெல்லாம் வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப காரசாரமான பாலக்கீரை பெரிய வெங்காய தொக்கு வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து சூடான சாதத்தோடு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிட முடியும். ரொம்ப சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தொக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2-3 நாள் வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நாள் வச்சு வரைக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாலக்கீரை பெரிய வெங்காய தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.